சாட்டர்டே மார்னிங் வீக்கெண்ட் வந்தாச்சு. ஸோ நான் ஒரு சட்டி எடுத்து தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிற டைமில் நான் இப்பி எடுத்து 2 பேக்கெட் எடுக்கிறேன். அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இப்பியை க்ரஷ் பண்ணதும் அது முறிஞ்சு வரும் இல்லையா, நம்ம ஃபுல்லாக போட்டோன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். அந்த நூடுல்ஸு சாப்பிட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி க்ரஷ் பண்ணி தான், மேகியாக இருக்கட்டும் இப்பியாக இருக்கட்டும், நல்லா க்ரஷ் பண்ணி பிரேக் பண்ணி தான் போடுவேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இதில் நான் 2 பேக்கெட்ஸ் எடுத்து இப்பி போடுறேன். போட்டுட்டு இது கூட நமக்கு வந்து மசாலா வரும் இல்லையா, அதே மசாலா தான் நான் போடுவேன். நான் வந்து மோஸ்ட்லி மேகி பண்ணுறப்ப நான் வெஜிடபிள்ஸும் போடுவேன். மேகி பண்ணுறப்ப நான் பட்டாணி, தக்காளி இதெல்லாமே போடுவேன். கேப்சிகம் கூட போடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து காலைல எழுந்திரிச்சோன்னா ரொம்ப பசி ஆயிடுச்சு. ஸோ வந்து சரி கிச்சனுக்கு போயிட்டு ஒரு இப்பி எடுத்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் வந்து நம்ம வந்து முட்டையை வந்து வேக வச்சு இது கூட வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் இன்றைக்கி. ஸோ இப்போ இப்பி போட்டு நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா கொதிக்குது. அப்புறம் இன்னொரு சட்டியில் எடுத்து 2 முட்டை போடுறேன். பிகாஸ் நான் 2 இப்பி எடுத்தல, ஸோ 2 முட்டை போடுறேன் 2 பேர் சாப்பிட்றதுக்கு. நல்லா கொதிக்க வைக்கிறேன். இது நல்லா பாயில் ஆகணும். இப்போ இப்பி வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு அந்த இப்பி கூட கொடுத்துருக்க மசாலாஸை எடுத்து பிரித்து இதை 1 by 1 ஆட் பண்ணுறேன். ஸோ 2 பேக்கெட்டுக்கு 2 மசாலா வரும், அதுதான் நான் போடுறேன். நான் அடிக்கடி மேகி நூடுல்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஹெல்தி வந்து கிடையாது, அது ரொம்ப அன்ஹெல்தி தானே. பட் மந்த்லி 2 times அந்த மாதிரி மேகி நூடுல்ஸ் சாப்பிடும். அதுவும் சில நேரம் உடனே சாப்பிடணும், பசிக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் மேகி சாப்பிடுவேனே தவிர்த்து மேகி வந்து அடிக்கடி நாங்கள் எடுக்க மாட்டோம். ஸோ இதில் வந்து 2 மசாலா போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டிக்கிறேன். ஸோ மசாலாவும் அந்த நூடுல்ஸும் நல்லா வந்து வெந்து வரணும். இன்னொரு அல்டர்னேட் சாய்ஸ் என்னென்னா, நான் மேகியில் வெஜ் ஆட்டா நூடுல்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே 2 முட்டையை அவிக்க போட்டோம்ல, அது நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த மீன் டைம் எனக்கு காலையில் காஃபி டீ இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் காலையில் வந்து ஒரு சட்டி எடுத்து கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் டீ தூள் போடுறேன். இப்போது அந்த டீ தூள் வந்து நான் கொஞ்சமாக போட்டுருவேன், ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது தண்ணி. ஸோ நிறைய போட்டோன்னா ஒரு மாதிரி கடுத்துரும் இல்லையா. ஸோ கொஞ்சமாக டீ தூள் போடுறேன். அப்புறம் தேவையான அளவு சீனி போடுறேன். அந்த டீ தூளுக்கு ஏற்ற மாதிரி அளவு சீனி நான் போடுவேன் இதில். ஸோ இது நல்லா கொதித்து வரும்போது சீனி போடுறேன். சீனி போட்டதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி என்னோடய டீயில் வந்து ஏலக்காய் இல்லைன்னா இஞ்சி இருக்கணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் டீ தான் போட போகிறேன். அதுவும் பிளாக் டீ தான் போட போகிறேன். நான் வந்து பால் போட்டு இல்லை, ஏலக்காய் பிளாக் டீ. ஸோ இப்போது ஏலக்காய் எடுத்தாச்சு, ஒரு 4 ஏலக்காய் எடுத்தாச்சு. பிகாஸ் கொஞ்சம் தானே நம்ம டீ வச்சுருக்கோம். இப்போ நல்லா தட்டுறேன். அந்த ஏலக்காவை தட்டி நல்லா இடித்து வரும்போது நல்லா அந்த இது ஃபுல்லாக இடித்து வரும்போது அதை கொதிக்கிற டீயில் போட்டு நல்லா காய்க்கணும். அப்படி பண்ணும்போது அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர், அதோட எசன்ஸ் வந்து இந்த டீ தூளில் இறங்கும். இது வந்து ரொம்ப ஹெல்தி ஆப்ஷனுங்க. ஸோ இது வந்து இப்போ கோல்டு இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா உங்களை இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணோன்னா ஏலக்காய் இஞ்சி இதெல்லாம் வந்து டீயில் போட்டுக்கலாம். இப்போ முட்டை வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த முட்டையை எடுத்து நான் பிரேக் பண்ணுறேன். பட் இது வந்து ஃபுல்லாக வந்து நான் வேக வைக்கலை, ஒரு 80% 90% தான் வேக வச்சுட்டு. பிகாஸ் அது கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக வெந்துட்டுன்னா அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் மேகி சாப்பிடும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்ல. ஸோ நான் ஒரு 90% தான் வேக வச்சு இப்படி முட்டை இது பண்ணியாச்சு. ஸோ இப்போது இப்பி முட்டை ரெடி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் வித் ஏலக்காய் டீ. ஸோ இதுதாங்க எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ சாப்பிட்டாச்சு. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன கமெண்ட் பண்ணுங்க.